பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேகா அரசின் முதல் சட்டசபை கூட்டத்தொடர் இன்று துவங்கியது. முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. தொடர்ந்து தேசிய கீதம் பாடப்பட்டது. கவர்னர் ராஜேந்திர அர்லேக்கர் தமிழில் வணக்கம் சொல்லி தனது உரையை துவங்கினார். Honorable members of the Legislative Assembly, வணக்கம். தமிழகத்தின் கடன் அளவு 10 லட்சம் கோடியை தாண்டி உள்ளது. ஒவ்வொரு குடிமகனின் தலையிலும் 1 லட்சம் ரூபாய்க்கும் மேல் கடன் உள்ளது. மும்மொழி கொள்கையை வலியுறுத்தி மாநிலத்துக்கான கல்வி நிதியை மறுக்கக்கூடாது. தமிழகத்தில் இருமொழி கொள்கையே தொடரும். மத்திய மாநில அரசுகளுக்கான பொது பட்டியலில் இருக்கும் கல்வித்துறையை மாநில பட்டியலுக்கு மாற்ற இந்த அரசு முயற்சிகளை மேற்கொள்ளும். சட்டசபையில் மக்களுக்காக விவாதிப்பீர்கள் என நம்புகிறேன். தமிழகத்தில் இதுவரை இல்லாத வகையில் கூட்டணி ஆட்சி மூலம் புதிய சாதனை படைக்கப்பட்டுள்ளது. தாவேகா அரசின் வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என பல முக்கிய விவகாரங்களை பேசினார். அரசு கொடுத்த குறிப்பை கவர்னர் அப்படியே வாசித்தார். எந்த வார்த்தையையும் நீக்கவில்லை. திமுக ஆட்சியில் கவர்னருக்கும் அரசுக்கும் மோதல் வெடித்து சட்டசபை அனல் பறக்கும். இன்று அப்படி எதுவும் இல்லாமல் கவர்னர் உரை சுமூகமாக முடிந்தது. அரசியல் செய்வதற்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் என்று ஆவலோடு எதிர்க்கட்சியான திமுகவினர் இன்று வருகை தந்தனர். வாயத்திறங்க சிஎம் உட்பட பல பதாகைகளுடன் கோஷம் எழுப்பி சபைக்குள் என்ட்ரி கொடுத்தனர். ஆனால் கவர்னரின் செயல் திமுகவினருக்கு கசப்பானதாகவே இருந்தது.